காதல், காதல், காதல்ல அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு பதில் மது கழுத்துல கட்டிர்றாரு. மது பார்த்தீங்கன்னா, "நீ கட்டினதுக்காகலாம் நான் உன் கூட வாழ்ந்துருவேன்னு நெனச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலிய கழட்டி அவர் மூஞ்சிலே எறிஞ்சிட்டு, "உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. இதுக்கு நான் உன்ன பதில் சொல்லி வைப்பேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, உடனே "எப்படி நீ அவ கழுத்துல தாலி கட்டுவ? நான் உன்ன சின்ன வயசுலேருந்தே விரும்பிட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியும். அவ உன்ன விரும்ப கூட இல்ல. ஆனா அவ கழுத்துல போய் தாலி கட்டி வச்சிருக்கியே! நான் உன்ன சும்மா விட மாட்டேன். இந்த ஜென்மத்தில நீ தான் என் புருஷன். உன்ன தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி பண்ணிக்கிற நெலம வந்துச்சுன்னா, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட பார்த்தீங்கன்னா, "மாமா நீங்க தான் எனக்கு வாக்கு குடுத்தீங்க. இவங்க 3 பேர்ல யார சொன்னாலும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ட்டு. இப்ப நான் அர்ஜுன தான் புடிச்சிருக்குன்னு சொல்றேன். மணமேடை வரைக்கும் வந்தாச்சு. திரும்பவும் என் கல்யாணம் நின்னுச்சு. இவ்ளோ பேருக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட்டுருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல இத்தன பேரையும் கூப்ட்டு ஊரறிய எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கணும். நீங்க நடத்தி வச்சே ஆவணும்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமா அங்கருந்து போயிடுறாங்க. "அப்படி நீங்க எனக்கு கல்யாணத்த பண்ணி வைக்கலன்னா நான் செத்துருவேன்னு" வேற சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அப்புறம் ஸ்வேதாவோட அம்மா கமலா பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் கரிகாலன 6 கேள்வி கேட்கறாங்க. "இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என் பொண்ணோட சந்தோஷத்த நீ குழி தோண்டி புதைச்சுட்டல்ல. ஆல்ரெடி ஒரு மாப்பிள்ளைய பார்த்த, அவன் சரியில்ல. அதோடாவது விட்டு தொலைஞ்சியா? அவ அழுதுட்டாவது சரியா இருந்திருப்பா. அவளுக்கு 3 பேர்ல யாராவது ஒருத்தன சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சும்மா இருந்தவள உசுப்பேத்தி விட்டுட்ட. அவ அர்ஜுன தான் வேணும்னு சொல்றான். அவன் என்னடான்னா வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்டுறான். இங்க என்னதான் நடக்குது? என் பொண்ணுன்னா உங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு பொம்மையா? ஒரே மணமேடையில 2 வாட்டி அவ அசிங்கப்பட்டுருக்கா. இதுக்கு அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவ சொன்ன மாரி நீ இன்னும் ஒரே மாசத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி நீ வச்சே ஆவணும். அப்படி இல்ல நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நானும் செத்துருவேன். அதுக்கு காரணம் நீ தான் எழுதி வச்சு செத்துருவேன்ற மாரி பார்த்தீங்கன்னா, கமலா பார்த்தீங்கன்னா கரிகாலன கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி குடு. அவ சொன்ன மாரி இன்னும் 1 மாசத்துல அர்ஜுன நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ தெரியாது. அவளுக்கு கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி குடுன்னு சொல்லிட்டு, கமலா பார்த்தீங்கன்னா, கரிகாலன் கிட்ட சத்தியம் கேட்குறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, சத்தியம் பண்ணி குடுத்துடுறாரு. சத்தியம் பண்ணி குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அர்ஜுன திட்டுறாரு. "ஏன்டா இந்த மாரி பண்ண? ஒட்டு மொத்தமா என் மானத்த வாங்கிட்டியேடா!" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திட்டிட்டு அங்கருந்து கெளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஆதவனும், கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா இந்த மாரி பண்ண? அப்பா எவ்வளோ கௌரவமா வாழ்ந்தாரு. உன்னால இவ்வளோ அசிங்கம் வந்துச்சுடா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா சரண்யாவுமே பார்த்தீங்கன்னா, அர்ஜுன திட்டுறாங்க. "நீ இந்த மாரி பண்ணுவ நான் எதிர்பார்க்கலடா. அவ அனுமதி இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினது நீ தப்பு தானே. அவ உன்ன பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருந்தா. இப்ப விரும்பாதவ ஒருத்தி கழுத்துல அவ பர்மிஷனே இல்லாம நீ எப்புட்றா தாலி கட்டுவ? நீ இத மாரி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா என்னால அவள மறக்க முடியலம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "இருந்தாலும் நீ இப்ப பண்ணது ரொம்ப தப்புடா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆதவன் பார்த்தீங்கன்னா, "அவன் இப்படி பண்ணான்னா அதுக்கு காரணம் நீங்க தாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. சரண்யாவே ஒரு நிமிஷத்துல ஆடி போயிடுவாங்க. ஆதவன் அப்படி சொன்னவுனே, "நீங்க அவனுக்கு செல்லம் குடுத்து குடுத்து தாம்மா அவன கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆரம்பத்துலேருந்தே நீங்க அவன கண்டிச்சிருந்தீங்கன்னா, அவன் இந்த மாரிலாம் பண்ணியிருக்க மாட்டான். இவ்ளோ பேர் முன்னாடி அப்பா மானத்தையும் வாங்கியிருக்க மாட்டான். அப்பா எவ்வளோ கௌரவமா வாழ்ந்தாரு. இப்ப இவனால அவரால வெளிய தல காட்ட முடியுமா? நீங்க பண்ண தப்புதாம்மா" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரண்யாவ திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரண்யாவுக்கே உறுத்துது. "சும்மா இருந்தவன நம்ம தான் உசுப்பேத்தி விட்டோமா?" அப்படின்ற மாரி. ஒரு நாள் முடிய போற கல்யாணத்துக்கே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 வாரம் இழுத்தாங்க. ஸ்வேதா வேற 1 மாசம் டைம் கேட்டுருக்காங்க. அந்த 1 மாச கதைய இன்னும் எத்தன வருஷம் இழுக்க போறாங்கன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு குடுங்க.